ரைட். இப்போ வாய்ஸ் வரலைங்க. அந்த நோட்டில் இருக்கு, பார்த்துக்க. நோட்டில் இருக்கீங்க. இப்போ வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சுங்க, வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம எழுதிட்டோம், வீதியை பற்றி எழுதிட்டோம். அப்போ இப்போ ஒரு சித்திரை மாதம் வந்து சூரியன் வந்து மேசத்தில் இருக்காருன்னா அவர் எந்த வீதியில் இருப்பார்? ரிஷப வீதியில் இருப்பார். கன்னியில் சூரியன் இருந்தால் எந்த வீதியில் இருப்பார்? ரிஷபம். வெரி குட். துலா ராசியில் சூரியன் இருந்தால் எந்த வீதியில் இருப்பார்? மிதுனம். இப்போ வீதி இருக்க தெரிஞ்சு வச்சா துலாத்துக்குமே ரிஷபம் தாங்க வரும். இப்போ நம்ம கவிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். கவிப்புக்கு எழுதிக்கங்க எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம ஆருடம் பார்த்துட்டோம், உதயம் பார்த்துட்டோம், உதயமும் பார்த்துட்டோம், ஆருடமும் பார்த்துட்டோம். உதயம் என்ன பார்த்தோம்? இப்போ ஒருத்தர் சொன்னோம்ல, உதயம் எங்க பார்த்தோம்? 6:30. 6:30ன்னா எங்க ஐயா? உதயம் இல்லையா, உதய லக்னம் பார்த்தோம். இப்போ ஒருத்தர் சொன்னீங்களா உதய லக்னம் எத்தனை மணி? 12:30க்கு எங்க பார்த்தோம்? உதய லக்னம் எங்க இருக்கு? கடகத்துல. கடகத்துல உதயம் இருக்குன்னு பார்த்துட்டோம் 12:30க்கு. இப்ப 30 நிமிஷத்துக்கு ஆருடம் எங்க இருக்கும்? 30 நிமிஷத்துக்கு ஆருடம் எங்க இருக்கும்? கன்னிக்கு வந்துருங்க. கன்னியில 1 2 3 4 5 6 6 இந்த ரவுண்டா வந்துருச்சுன்னா எங்க போகுது இருக்கும் ஆருடம்? துலாம் வந்து துலாம். ஆருடா அப்படின்னு போட்டா போதும், உதயா அப்படின்னு போட்டா போதும். சரி, இப்ப நம்ம ரூல் என்ன? சூரியன் எந்த ராசியில் இருக்காரு? சூரியன் வந்து இப்ப இன்னைக்கு கும்பத்துல இருக்காரு. அப்ப எந்த வீதியில இருக்காரு? மிதுன வீதி. அப்ப மிதுன வீதியை டெக் அடிச்சுக்கலாமா? எடுத்துக்க. இப்ப ஆருடத்திலிருந்து வீதி வரை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வருதா? வருதுங்க. இந்த உதயத்திலிருந்து போடுங்க. 1 2 இந்த நம்பரை மீனத்துக்கு போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எங்க வந்துருது? மீனத்துல வரும். இது கவிப்பு. இப்ப இது புரியுதான்னு பாருங்க. புரியுதா? புரியுதுங்க. அப்போ எழுதிக்கங்க, எழுத்தால எழுதிக்கங்க. ஆருடத்திலிருந்து வீதி வரை எண்ணி எழுதிக்கங்க. ஆருடத்திலிருந்து வீதி வரை எண்ணி எண்ணி வந்த தொகையை எண்ணி வந்த எண்ணிக்கையை உதயத்திலிருந்து போட வேண்டும். பொட்டியில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு. கவிப்பின் விதிமுறைகள். ஆருடம் முதல் வீதி வரை எண்ணி வந்த எண்ணிக்கையை உதயத்திலிருந்து போட வேண்டும். இது ஒரு விதி கவிப்புக்கு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. சரி, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த 12:30 உதயம் எத்தனை டிகிரியில இருக்கிறத பார்த்தோம்? 24 டிகிரி.
24 டிகிரியில் போட்டோம். உதயம் வந்து 24 டிகிரியில் போட்டிருக்கோம். சரி, ஆருடம் வந்து இங்க போட்டிருக்கோம். இங்க வந்து 30 நிமிஷம் போயிடுச்சு. இங்க இது 0 டிகிரியில் இருக்குமா? இருக்கா? இங்க 0 டிகிரியில் இருந்தா கவிப்பு 0 டிகிரின்னு போடணும். இங்க வந்து இப்ப இது 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. உதாரணம் வந்து 32 நிமிஷம்னு வைங்க. அப்போ 1 2 3 4 30, இங்க 2 நிமிஷம் உள்ள வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 2 டிகிரி ஆருடம் கடக்கும். ஆருடம் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு நிமிடத்துக்கு 6 டிகிரியை கடக்கும் ஆருடம். ஆனா இங்க எத்தனை நிமிஷம் கடந்திருக்கு? 2 நிமிஷமா? அப்ப 12 நிமிஷத்துல இருக்குமா ஆருடம்? 12 நிமிஷம் இருந்தா 30ல 12 கழிச்சிட்டோம்னா 18 டிகிரியில் கவிப்பு இருக்கும். அப்படின்னா இது புரியுதான்னு பாருங்க. ஐயா புரியுதா? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சைபர்ல இருந்தா அங்கேயும் சைபர் போட சொல்லிட்டீங்க. ஆமா. இப்ப 12 பாகை நவர்றப்ப அங்கேயும் 12 பாகை தானே நவர். நீங்க 18ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 30 டிகிரிக்குள்ளதான் போடணும். 30 டிகிரியில 12 கழிச்சுட்டா மீதி எத்தனை டிகிரி இருக்கும்? 18 பாகை. அவ்வளவுதான். இதை மனசுல வச்சுக்கணும். இப்ப இது 20 டிகிரில இருந்தா அது எத்தனை டிகிரில இருக்கும்? 10 20. இது 20 டிகிரில இருந்தா அது எத்தனை டிகிரில இருக்கணும்? 10 டிகிரில. அவ்வளவுதான். இது மனசுல இதை வைக்க முடியாதா? புரியுதா? ஐயா அப்ப நீங்க சொல்ற கணக்குனா கவிப்பு வந்து ஆன்டி கிளாக் சுத்துதுங்களா? ஆமா. இந்த கவிப்பு வந்து எப்படி வருது? இப்படி வருது. அதான் கேட்டேன். ஏன்னா இப்ப திருப்பி 10ன்றப்ப திருப்பி கீழே வருது. இப்ப பாருங்க, இது வந்து எப்படி போகுது? இது இப்படி போகுது. இது என்ன செய்யுது? இப்படி வருது கீழே. இப்ப புரியுதா? கரெக்ட்டுங்க. ஆன்டி கிளாக் சுத்துது. புரியுதா இல்லையா? புரியுதுங்க, புரியுது. ஆன்டி கிளாக்லாம் கரெக்ட் தான். 20க்கு 10ன்னா கரெக்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. 12க்கு 12ன்றது வருது. கரெக்ட்டா தான். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறதுனால தான் அதுக்கு பேர் ஆன்டினா எதிர்ப்புன்னு அர்த்தம். ஆன்டினா எதிர்ப்பு, பிரச்சனைன்னு அர்த்தம். இப்ப இதுவரை புரிஞ்சா? என்னென்ன பார்த்துட்டோம் நம்ம? இப்ப உதயம் பார்த்திருக்கிறோம், ஜாமக்கோல் பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அடுத்தது உதயம் பார்த்திருக்கிறோம், ஆருடம் பார்த்திருக்கிறோம், வீதி பார்த்திருக்கிறோம். வீதியை வைத்து கவிப்பு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப ஜாமக்கோல் பிரசனம் சொல்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? இப்ப ஒரு டைம் கொடுத்தா ஒரு ஜாமக்கோல் ஆருடம் போட்டுடலாமா? எல்லாம் போட்டுடலாமா? போட்டுடலாம், கண்டிப்பா போடலாம். சரி, நாளைக்கு போடுவோமா? இன்னொன்னு போடுவோம். இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் பிறந்த நேரத்தை சொல்லுங்க. ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/3 இந்த பாருங்க, 1987. இங்க பாருங்க, 30/3/1987. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கன்னு எங்களுக்கு தேவை. அவ்வளவுதான். முதல் இது என்ன மாசம் ஐயா? அது என்ன மாசம் தமிழுக்கு? தமிழுக்கு தேதி மாசம் சொல்லுங்க. பங்குனி மாசம். பங்குனி மாசம் எத்தனாம் தேதி? பங்குனி எத்தனாம் தேதி? ஐயா 15 14 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல, அவர் ராஜாவை கேட்கறேங்க ஐயா. பங்குனி போட்டுங்களா? நேரம் சொல்லுங்க. 8:25. 8:25னா ஏஎம்மா பிஎம்மா? பங்குனி 16. 16 ஏஎம்மா பிஎம்மா? 8:25ங்கிறது ஏஎம். சரி,
இப்ப இந்த 8:25க்கு ஒரு ஜாமக்கோல் போட போறோம். 8:25க்கு ஒரு ஜாமக்கோல் போட போறோம். ஐயா மைக் ஆஃப் பண்ணிருங்க. மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு ஜாமக்குள் போட போறோம். இப்ப 8:25. இப்ப பங்குனி மாசம் 16ஆம் தேதிக்கு சூரிய உதயம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். 16 பாகை உதயம், அன்னைக்கு உதயம். அன்னைக்கு சூரிய உதயம் எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருச்சிங்கய்யா. திருச்சி. அப்படின்னா அன்னைக்கு பங்குனி மாசம் 16ஆம் தேதி அப்படின்னா 6:17 வருதுங்க. 6:17 வருதுங்க. பங்குனி மாசம் 16ஆம் தேதி. 16ஆம் தேதினா 24 வரைக்கும் 6 மணி 10 நிமிஷம் தானே வருது. இதுல 6 திருச்சிக்கு எவ்வளவு, அதுல எவ்வளவு போட்டிருக்காங்க உங்க இதுல? நான் அது ஆப்ல போட்டேன். அது எவ்வளவு போட்டிருக்காங்க? 6:10ன்னு இருக்குதுல்ல ஐயா. சூரிய உதயம் 6:10 வச்சுக்கோங்க. ஐயா சூரிய உதயம் 6:10. இப்ப என்ன செய்யணும்? ஐயா சூரிய உதயத்தை 6:17 தாங்க போட்டிருக்கு. 6 திருச்சிக்கு சரி 17 தான் வருது. 6:17 வச்சுக்கோங்க. இது சூரிய உதயம். சரி இப்ப பாருங்க 8 மணி 25 நிமிஷத்துக்கு 6 மணி 17 கழிங்க. கழிங்க எவ்வளவு வருது? 8 0 0 8 2 2.05 2.05 8 0 8 8ங்க ஐயா. சரி 08 சரியா? சரி இப்ப இது வந்து என்னவா இருக்கு? மணியா இருக்கா? ஆமாங்க. அப்படியே இருக்கட்டும். இப்ப மணியா இருக்குன்னா இத நிமிடமா மாத்தணும்னா என்ன செய்யணும்? 128 நிமிடம். 128 நிமிடம் வகுத்தோம்னா 2ஆல வகுத்தோம்னா 64 64 டிகிரி. சூரியன் பங்குனி 16னா எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? 16 பாகையில இருப்பார். 16 பாகையில இருக்குமா? ஆமாங்க. ஆனா 16 பாகைன்னா இங்க 16னா இந்த இது வரைக்கும் எத்தனாவது டிகிரில சூரியன் இருக்கும்? 330 346 வருமா? 346 பாகையில. அதோட அதை கூட்டுங்க. 64 கூட்டுங்க. கூட்ட எத்தனை வருது? 1 4 410 400. இது 1 என்ன பாருங்க, இது 1 மிச்சம் 1 இது 1. அப்ப 410 வருதா? ஆமாங்க. 410 அதிகமா இருக்கிறதுனால 360 கழிச்சிருங்க. கழிக்கணும் 50. 50 வந்துருச்சா? ஆமாங்க. அப்ப இங்க 30 போக இங்க என்ன எவ்வளவு இருக்கும்? 20 டிகிரியா? ஆமாங்க. அப்ப சூரிய இங்க உதயம் வந்து 20 டிகிரில இருக்குமா? போட்டாச்சா? உதயம் வந்துருச்சு. உதயம் வந்துருச்சு. சூரிய உதயம் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன போடணும்? ஆறுடம் போடணும். ஆனா 25 வந்திருக்கு. 5 10 15 20 25. அப்ப இங்க ஆறுடம் இருக்குமா? கண்ணில ஆறுடம் எந்த டிகிரில இருக்கும்? 0 டிகிரில இருக்குமா? ஆமாங்க. 25 இருக்கிறதுனால போட்டாச்சு. இப்ப வீதி என்னது? பங்குனி மாசம்னா என்ன வீதி இது? மிதுன வீதி. நல்லா பாருங்க. பங்குனி மாசம்னா என்ன வீதி? ரிஷப வீதிங்க. அப்ப ரிஷப வீதி. ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்னங்க? 7ஆ? ஆமாங்க. உதயத்திலிருந்து 7. இது கவிப்பா? இது 0 டிகிரி இருக்கிறதுனால இதுவும் 0 டிகிரில இருக்குமா? போட்டாச்சா? இதுல சந்தேகம் இருக்கா ஐயா? ஐயா இப்ப நம்ம ரிஷபத்தை தானே டிக் அடிச்சு நம்ம என்னணும் ஆறுடத்துக்கு கவிப்பு போடுறதுக்கு. கவிப்பு இந்த இத போடணும். ஆமா ஆமா. ரிஷபம் தானங்க. ரைட். டிக் இங்க அடிச்சிரணும். அப்ப 8 வருதா? அப்ப இங்க இருந்து கவிப்பு இங்க தானே வரும். ஐயா ரிஷபம் 9 வருங்க. ஐயா ரிஷபம் வருங்க. தெளிவா இருக்கீங்க நீங்க. சரியா?
ரைட்டுங்க ஐயா. இப்ப பாருங்க வந்துருச்சா? 9 வந்துருச்சா? கழிப்பு வந்துருச்சுங்க ஐயா. கழிப்பு வந்துருச்சு. 0 டீல வந்துருச்சா? ரைட், சைபர் வந்துருச்சு. இப்ப போட்டுட்டோமா? என்னென்ன போட்டுட்டோம் சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணிருங்க. யாராவது ஒருத்தர் வேற ஆள் சொல்லுங்க. இதுவரை பேசாத ஆளுக்கு பேசுங்க. என்னென்ன போட்டோம்? உதயம், ஆறுடம், கழிப்பு போட்டுட்டோம். இனி என்ன போடணும்? 12 மணி 30 நிமிஷத்துக்கு. இது எத்தனாவது ஜாமான்? இது எத்தனாவது ஜாமான்? ஐயா சொல்லுங்க, எத்தனாவது ஜாமான்? முதல் ஜாமம். அப்படி சொல்லக்கூடாது. 12:30 இங்க இருந்து 6:30 இருந்து இது எத்தனாவது ஜாமத்தில் ஓடிட்டு இருக்குது? 12:30. 1வது ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம். இது எத்தனாவது ஜாமம்? 5வது ஜாமம். 5வது ஜாமம். 5வது ஜாமம். இங்க இன்னைக்கு என்ன கிழமை? இந்த கிழமை என்ன கிழமை பிறந்திருக்காரு அவரு? திங்கட்கிழமைங்க. அப்ப இந்த திங்கக்கிழமைன்னு எழுதிக்கணும். அப்ப இங்க சந்திரனை போட்டுடலாமா? சந்திரனுக்கு அடுத்து இங்க பாம்பு. ஒருத்தர் சொல்லுங்க, அப்படி வரிசையா சொல்லிட்டு வாங்க. பாம்புக்கு அடுத்து என்ன வரும்? பாம்புக்கு அடுத்து என்ன வரும்? சூரியன். சூரியனுக்கு அடுத்து இங்க என்ன வரும்? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து இங்க என்ன வரும்? குரு. குருவுக்கு அடுத்து என்ன வரும்? புதன். புதனுக்கு அடுத்து என்ன வரும்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்து என்ன வரும்? சனி. எல்லாம் போட்டுட்டோமா? சந்தேகம் சார். ஆ, சார் பிறந்த நேரத்துக்கு போடணுமா இல்ல எப்படி 12:30 போட்டீங்கன்னு கேக்குறோம். பிறந்த நேரத்துக்கு தான் போடணும். தப்பா போட்டோம். பிறந்த நேரம் நம்ம என்ன போட்டிருக்கோம்? அந்த நேரத்தை சொல்லுங்க. 8:25. 8:25க்கு தான் போடணும். 8:25னா எந்த ஜாமம்? 8:20 ஜாமம்னா ரெண்டாவது ஜாமம். ரெண்டாவது ஜாமங்க. 2வது ஜாமம். அப்ப இங்க இருந்து போடுங்க. என்ன கிழமை? திங்கள். திங்கட்கிழமை. ஏன் அதுக்கு அடுத்து திங்களுக்கு அடுத்து என்னது? பாம்பா? பாம்புக்கு அடுத்து யார் வருவா? சூரியனா? சூரியன். செவ்வாயா? செவ்வாய்க்கு அடுத்து குருவா? குருவுக்கு அடுத்து புதனா? புதனுக்கு அடுத்து சுக்கிரனா? சுக்கிரனுக்கு அடுத்து சனியா? சனி. போட்டமான்னு பாருங்க. மைக்க ஆஃப் பண்ணுங்க. இவர் பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாமக்கோல் போட்டுட்டோமா ஐயா? போட்டாச்சுங்கய்யா. யாராவது ஒருத்தர் இதுவரை பேசாத ஆளு பேசுங்கய்யா. தேவாலயா பலன் சொல்லுங்க ஐயா. ஆ? பலன் சொல்றது எப்படி சொல்றது? பலன் சொல்றது எப்படின்னு சொல்லுங்க. இப்ப போட்டாச்சு. ஜாமக்கோல் போட்டோம். இப்ப பாருங்க, இப்ப ஜாமக்கோல் போட்டுட்டோம். உதயத்தை நோக்கி யார் வர்றா? ஐயா உதயத்தை நோக்கி யார் வர்றா? ஐயா உதயத்தை நோக்கி யார் வர்றா சொல்லுங்க. புதன் வர. புதன் வர்றாரு. அவர் எத்தனை குடையவர்? ஐயா இது யாரு நாய் கத்திட்டே இருக்கு? அவ ஆஃப் பண்ணிருங்க. வேற ஆள் பேசுங்கய்யா. வேற ஆள் எத்தனையோ பேர் இருக்கியா? புதன் 2-5 குறைவரியா? 2-5 குடையவர் வர்றாரு. அப்ப இவர் வந்து 2ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால இவருக்கு இறையருளும் தெய்வருளும் படிப்பு இதெல்லாம் இருக்குமா? புதனே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரா? ஆமாங்க ஐயா. அப்ப அவர்கிட்ட கேளுங்க இருக்கான்னு. இருக்குங்கய்யா. அப்ப காட்டுதுல்ல படிப்பு. இவருக்கு வந்து ஆற்றல் இறை 6ஆம் பாவத்துல 5ஆம் பாவத்துல ஆறுடன் இருக்கிறதுனால அங்கேயே 6 இருக்கா? செவ்வாய் இருக்காரா? செவ்வாய். அப்ப செவ்வாய் 5லயே இருக்காரு. அப்ப உங்களோட குலதெய்வம் வந்து காவல் தெய்வமா இருக்குமா? இருக்குங்கய்யா. அப்படின்னு சொல்றாங்க. வேற இந்த கிரகங்கள்ல யார் உச்சம் பெற்றிருக்கா? யாரும் உச்சம் பெற்று குரு உச்சம் பெற்றிருக்காரு. குரு உச்சம் பெற்றிருக்காரு அவருக்கு.
குரு உச்சம் பெற்றிருக்காரு. அவர் எத்தனை குடையவர்னு பாருங்க. நிலையான பாவத்தில் உதயம் விழலாமா? ஆ? நிலையான பாவத்தில் உதயம் விழலாமா? எங்க வேணாலும் உதயமோ ஆருடமோ கவிப்போ விழலாம். ஓகே, தேங்க்யூ. உதயமோ ஆருடம் கவிப்புங்கிறதெல்லாம் ஜாதக மாதிரி. ஜாம கிரகங்கள் மட்டும் எல்லா கிரகங்களும் எல்லா டிகிரியிலும் நகர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். சரி, குரு வந்து 8-11 கூடையவர். 8-11 கூடையவர். அவர் வந்து உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இவருடைய சொந்த முயற்சியினாலத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாரு? அடைவார். ஆனா இருந்தாலும் பல தடைகள். 8 கூடையவர் 3ஆம் இடம். முயற்சிகள் செய்யும் போதோ கூட பிறந்தவர்கள் இருந்தாலோ அவங்க மூலம் சில கஷ்டங்களை அனுபவிப்பார். ஆமாங்க ஐயா, கரெக்டு தாங்க ஐயா. அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்ப பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாமக்கோள் போட்டு சொல்லக்கூடிய ஒரே ஜோசியம் ஜாமக்கோள் தான். இப்ப பாருங்க, கவிப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. உதயத்திலிருந்து 9ஆம் இடத்தில் கவிப்பு இருக்கு. சந்திரனை கவிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அவரே 3 கூடையவராக இருக்காரு இல்லையா? 9ல் இருக்காரு. அப்ப இவருக்கு பூர்வீக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பூர்வாங்க விஷயங்கள் இருந்தாலும் அதுல சில பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தம். அது 9ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால அப்பாவோட உறவு நல்லா இருந்ததா? இல்லைங்க ஐயா. இல்லன்னு காட்டுது பாருங்க. புரியுதா? ஐயா இது வந்து வந்த நேரத்துக்கு போட்டதா இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பிறந்த நேரத்துக்கு நீங்க எப்படி நீங்க வாழ்க்கையில என்ன அனுபவிக்க போறீங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டு டைம் போட்டு அதுல என்ன வருதோ அதை வச்சு பலன் எடுக்கலாம். எடுத்துடலாம். எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். நீங்க என்ன ஆக போறீங்கிறத காட்டும். அது என்ன கரண்ட் கட் ஆயிட்டே இருக்கு.